வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். நாம பாதுகாப்புன்னு நினைக்கிற விஷயங்களே உண்மையில நம்மள கட்டி போடுற ஒரு பொறியா இருக்க முடியுமா? நம்மள பாதுகாக்குதுன்னு நம்ம நம்புற தங்கம், ஒரு நல்ல வேலை, இது எல்லாமே நம்மளோட உண்மையான தேடலை தடுக்குதா? இந்த பகுதியில இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிரந்தரமான வேலை, கொஞ்சம் சொத்து, முதலீடு, ஒரு செட்டில்டான வாழ்க்கை இதெல்லாம் தான் பாதுகாப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாமே நம்மள அறியாமலேயே நம்மள சுத்தி நாமளே கட்டிக்கிட்ட ஒரு வசதியான சிறைச்சாலையோட சுவர்களா இருக்குமோ? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கருத்து. சரி, வாங்க நம்ம முதல் தலைப்புக்குள்ள போகலாம். தங்கத்தோட மாயை. நம்ம எல்லாரும் கஷ்டகாலம் வந்தா காப்பாத்துறது தங்கம் தான் நினைக்கிறோம் இல்லையா? அது ஒரு பாதுகாப்பான முதலீடு. ஆனா இந்தியாவோட ரிசர்வ் வங்கி மாதிரி ஒரு பெரிய அமைப்பே அத பத்தி ஏன் எச்சரிக்கை செய்யணும்? ஆர்பிஐ ஏன் அப்படி கவலைப்படுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல பிரைஸ் பபிள், அதாவது விலை குமிழினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு பலூனை ஊதுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. காத்து அடிக்க அடிக்க அது பெருசா பெருசா ஆகிட்டே போகும். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் காத்து தான். அதே மாதிரி தான் ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை தாண்டி சும்மா வதந்திகளை வச்சு அதோட விலை ஏறிக்கிட்டே போனா அது எப்போ வேணும்னாலும் டப்புன்னு வெடிச்சிடலாம். அப்போ ரிசர்வ் வங்கி தங்கத்தை பத்தி ஏன் எச்சரிக்கிறாங்க? பாருங்க, முதல் காரணம் தங்கம் எதையுமே உற்பத்தி செய்யறதில்ல. அதோட மதிப்பு நம்மளோட பயத்தையும் நாளைக்கு விலை ஏறிடுங்கிற ஊகத்தையும் மட்டுமே நம்பி இருக்கு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தா எல்லாரும் தங்கத்தை வாங்க ஓடுவாங்க. இதனால செயற்கையா ஒரு தட்டுப்பாடு உருவாகி அதோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறிடும். கடைசியா, இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நாம நம்ம பணத்தை எல்லாம் கொண்டு போய் தங்கத்துல முடக்கும்போது அந்த பணம் நாட்டுல புழக்கத்துல இல்லாம போயிடுது. அதனால பொருளாதார வளர்ச்சியை பாதிக்குது. பாத்தீங்களா, நாம தனிப்பட்ட முறையில பாதுகாப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த நாட்டுக்கே எப்படி ஆபத்தா மாறுதுன்னு. சரி, பணத்தை பத்தின இந்த மாயையிலிருந்து இப்ப நம்ம வாழ்க்கையோட நோக்கத்துக்கே சவால் விடுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. சிந்திக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனா நம்மளோட வேலை என்ன, நம்மளோட தேவை என்ன? இந்த ஒப்பீட்டு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. ஏஐயும் எதிர்காலத்துல வரப்போற குவாண்டம் ஏஐயும் கோடிக்கணக்கான தகவல்களை அலசி ஆராய்ந்து நமக்கு பதில்களை கொடுக்கும். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு அது சொல்லும். ஆனா நம்மளோட பங்கு என்ன தெரியுமா? படைப்பாற்றல், உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் சரியான கேள்விகளை கேட்கறது. அதாவது ஏன் ஒரு விஷயத்த செய்யணும், இதை நாம செய்யலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு, ஏஐ ஒரு ஆயுதத்தை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லும். ஆனா அதை உருவாக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மனுஷனால மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த புள்ளி விவரம் உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. 99.9% ஏஐ பயன்பாடு சும்மா பொழுதுபோக்குக்கும் சின்ன சின்ன வேலைகளுக்கும் தான் போகுது. வெறும் 0.1%க்கும் குறைவானவங்க தான் அதை ஆழமா சிந்திக்கிறதுக்கும் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ஆடடா, நம்ம கையில பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு கருவி இருக்கு. ஆனா நாம அதை ஒரு விளையாட்டு பொருளா மாத்திட்டோம். சரி, நாம இப்படியே போனா என்ன ஆகும்? விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். முதல்ல நாம அறிவார்ந்த அடிமைகளா மாறிடுவோம். அதாவது நம்ம மூளையை யூஸ் பண்ணாம எல்லா முடிவுக்கும் ஏஐய நம்பி இருக்க ஆரம்பிச்சிடுவோம். இதனால வாழ்க்கையில ஒரு நோக்கமே இல்லாம போய் மனச்சோர்வும் நாம யாருன்னே தெரியாத ஒரு குழப்பமும் வரும். சமூக அளவுல பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு சின்ன கூட்டம் எதையுமே கேள்வி கேட்காத ஒரு பெரிய கூட்டத்தை ரொம்ப சுலபமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இது நம்மள இந்த பகுதியோட ஒரு இருண்ட பக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. கேள்வி கேட்காம இருக்கிற இந்த நிலைமை தற்செயலா நடக்கலன்னு இந்த ஆய்வு சொல்லுது. நம்மளோட தேடலை அடக்கிறதுக்காகவே சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு அது சொல்லுது. வாங்க, அதுல முதல்ல கல்வியில இருந்து ஆரம்பிப்போம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையோட நோக்கம் நமக்கு எப்படி சிந்திக்கணும்னு கத்துக் கொடுக்கறது இல்ல, மாறாக என்ன சிந்திக்கணும்னு சொல்லி தர்றது தான். சொல்றதை கேட்டு கேள்வி கேட்காம அமைப்பா வேலை செய்யற தொழிலாளர்களை உருவாக்குறது தான் அதோட வேலையா இருக்கு. இது நவீன பள்ளிகள்னு சொல்லப்படுற இடங்களுக்கும் பொருந்தும். அவங்க ரொம்ப கடுமையா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க உருவாக்குறது ஒரு மென்மையான அடிமைத்தனம். அதாவது எந்த ஒரு கருத்தையும் கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்க கத்துக் கொடுக்குறாங்க. இதோட விளைவு என்ன? பரீட்சையில நல்ல மார்க் வாங்குற சிறந்த மாணவர்கள் கிடைப்பாங்க. ஆனா உலகத்தையே கேள்வி கேட்கிற சுய சிந்தனையாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. சரி, பள்ளிக்கூடத்துல இருந்து நம்மள கட்டுப்படுத்துற அடுத்த அமைப்புக்கு போலாம். சமூகம் பொறுப்புன்னு சொல்ற ஒரு விஷயத்த இந்த ஆய்வு கடமை என்ற சிறைன்னு சொல்லுது. இது ஒருவேளை இந்த பகுதியோட ரொம்பவே கடுமையான ஒரு கருத்தா இருக்கலாம். ஒரு நல்ல வேலைக்கு போறது, கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை உருவாக்குறது, சொத்து வாங்குறது, இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது நிறைவான வாழ்க்கைக்கு பாதை இல்ல. மாறாக, நீங்க உண்மையிலே யாருன்னு உங்களையே நீங்க கேட்டுக்காம உங்க அடையாளத்தை மெதுவா இழந்து ஒரு அமைதியான மரணத்தை நோக்கிய பயணம்னு சொல்லுது.
இங்கேதான் அசல் பிரச்சனையே வருது. சொசைட்டி இதுக்கு பொறுப்புன்னு ஒரு அழகான பேர் வச்சிருக்கு. ஆனா அந்த பொறுப்பு எப்போ ஒரு சிறையா மாறுது? நம்மளோட சொந்த தேடலை தடுக்கிற ஒரு கூண்டா அது எப்போ மாறுது? கொடுமை என்னன்னா, நாம இந்த சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம குழந்தைங்களையும் அதே சிறைக்குள்ள தள்ளி விட்டுறோம். இந்த அடிமைத்தனத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துறோம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? இதிலிருந்து வெளியே வர வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைச்சிட்டு முன்னாடி போறதுக்கு ஒரு வழிய இந்த ஆய்வு சொல்லுது. அதுதான் நம்மளோட கடைசி பகுதி, சிந்தனையின் விடுதலை. இங்கேதான் தீர்வு இருக்கு. பாருங்க, ஏஐ ஒரு கண்ணாடி மாதிரி. நாம அதுகிட்ட போய் பதில்களை கேட்டா அது அடிமைத்தனம். ஏன்னா நாம சிந்திக்கிறத நிறுத்திடுறோம். ஆனா அதுவே நம்மளோட யோசனைகளை, தர்க்கத்தை சரிபார்க்கறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தினா அதுதான் உண்மையான சிந்தனை விடுதலை. அப்போ டெக்னாலஜி நம்ம சிறையோட பூட்டா இல்லாம நம்ம சுதந்திரத்தோட சாவியா மாறும். தீர்வு முழுசா நம்ம கையில தான் இருக்கு. ஆக இதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா விட்டுற முடியாது. இந்த ஆய்வு நம்ம முன்னாடி ஒரு நேரடியான சவாலை வைக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நாம தனியா யோசிக்கிறது மட்டும் பத்தாது. உண்மையான மாற்றம் எப்ப நடக்கும்னா, இத பத்தி நாம அடுத்த தலைமுறைகிட்ட பேச ஆரம்பிக்கும்போது தான். வாழ்க்கையோட நோக்கம் என்ன, கல்வியோட அர்த்தம் என்ன, கடமைங்கிறது நிஜமாவே என்ன, இத பத்தியெல்லாம் உங்க குழந்தைங்க கிட்டயோ, மாணவர்கள் கிட்டயோ, இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற இளைஞர்கள் கிட்டயோ நீங்க பேசியிருக்கீங்களா? ஏன்னா அவங்களோட எதிர்காலமே இதை பொறுத்து தான் இருக்கு.